ஹலோ எவ்ரிபடி, நான் டாக்டர் பார்கவி பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல்ஸில் மெடிசன் டிபார்ட்மெண்ட்டில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். குட் பேட் அக்லி மாதிரி குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால். இந்த குட் கொலஸ்ட்ரால்னால் என்னென்னா ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன், பேட் கொலஸ்ட்ராலுங்கிறது எல்டிஎல், அதாவது லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன். ஏன் இதுக்கு குட் பேடுன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த பேட் கொலஸ்ட்ராலுங்கிறது லிவர்லேருந்து இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை பல பிளட் வெசல்ஸ் பல இடத்துல போய் டெபாசிட் பண்ணிடும். அதனால இந்த பிளட் ஸ்டிஃப்னஸ் அதிகரிக்கும், அந்த ஆர்கனுக்குரிய பிளட் ஃப்ளோ லிமிட் ஆகலாம். வேறஸ் நம்ம குட் கொலஸ்ட்ரால்னு சொல்கிறது அங்கே டெபாசிட் ஆன பேட் கொலஸ்ட்ராலை திருப்பி லிவருக்கே வர வச்சு ஓரளவுக்கு அதை லிமிட் பண்ணுறது. இது ரெண்டுத்தையும் விட மூணாவதாக ஒரு ஆள் இருக்கான், அவன் தான் அக்லி கொலஸ்ட்ரால், அதாவது ட்ரைக்ளிசரைட்ஸ். இன்ஃபேக்ட் ஹை ட்ரைக்ளிசரைட்ஸ், ஹை எல்டிஎல் அண்ட் லோ ஹெச்டிஎல், இது மூணுமே சேர்ந்தா ஒரு டெட்லி காம்போ. இது மூணும் இருக்கும்போது ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்கான பல காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு அது ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. ஸோ உங்கள் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை கண்டுபிடிங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைல் அண்ட் மெடிகேஷன் எடுக்கிறதன் மூலமாக இதை டெஃபினட்டாக நம்ம லிமிட் பண்ண முடியும்.